இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹோல் கிரெயின் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கி விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் போல் குழம்பு பொடி சேர்த்து இந்த மசாலா நல்லா வதங்கி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 முட்டையை சென்டரில் உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த இதை வந்து நல்லா கலக்கி விட்டு இந்த மசாலோடு சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எல்லாம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மத்தியானம் ஆக்கின சோறு இருந்தால் நல்லா உதுத்தி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சூடான சாதத்தை ஆக்கி தாம்பாளத்தில் விரிச்சு போட்டிங்கன்னா நல்லா உதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மசாலோட சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையில மேலே தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான முட்டை சாதம் அவ்வளோ சூப்பராக தயாரிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும், நைட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டிலையும் கம்மம் கட்டும். வாழ்க வளமுடன்.